வணக்கம், இது உங்கள் சாய் ஷஷ்டி சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் அதிரசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பச்சை அரிசியை நல்லா கழுவி காய வச்சுக்கோங்க. பிடிச்சு பார்த்தா லேசாக ஈரப்பதம் இருக்கணும். அப்போ நம்ம அரைக்க கொடுத்துடலாம். 2 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம பாகு எடுக்க போகிறோம், அதனால் தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு வெல்லம் சேர்த்துருக்க பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சி வரணும். கட்டிகளெல்லாம் கரைஞ்சாதான் அதில் இருக்க மண்ணெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து கலந்து விடுங்க. இந்த கலக்கிற மரக்கரண்டி பேர் தெட்டுன்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் ரொம்ப வருஷமாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாரம்பரியமாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நல்லா கரைஞ்சாச்சு. ஒரு பாத்திரம் வச்சுட்டு மேலே ஒரு வடிகட்டியை வச்சுக்கோங்க. கரைஞ்ச வெள்ளத்தை வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. வெளியில் செய்கிறதுனால இனிப்புக்கு வருது. நம்ம பாகு மட்டும்தான் எடுக்க போகிறோம். நல்லா வடிகட்டியாச்சு. எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். அதே பாத்திரத்தை நம்ம கழுவிட்டு வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அடிக்கடி பாகு செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நல்லா உருட்டுற பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். எடுக்கும் போது நல்லா இந்த மாதிரி உருட்டுற பதம் வரணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மிருதுவாக இருக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். 2 கிலோ அரிசிக்கு 50 கிராம் சுக்கு, 20 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். மாவை மொத்தமாக கொட்டக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருக்கணும். 2 பேர் வச்சுக்கோங்க. ஒருத்தர் கலக்கட்டும், ஒருத்தர் மாவு போடட்டும். கரெக்டாக இருக்கும். அப்போது மொத்த மாவுமே நம்ம சேர்த்தாச்சு. நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. எங்கேயும் கட்டி தட்டக்கூடாது. பாகு ஒரு வாட்டி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் செய்யலாம். நம்ம இப்போது 3 நாள் கழித்து தான் செய்ய போகிறோம். கம்ப்ளீட்டாக நம்ம கலந்தாச்சு. இப்போ சுற்றி இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு எடுத்துருங்க. மூடி போட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம். 3 நாள் கழித்து கொஞ்சமாக நம்ம மாவை எடுத்துருக்கோம். ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெயை தடவிக்கங்க. சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து கைகளில் இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கவரில் வச்சு போடும்போது எடுக்க ஈஸியாக வரும். ஃபஸ்ட் டைம் போடும்போது சரியாக வராது. அடுத்தடுத்து போடும்போது தான் நல்லா வரும். தீயை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நீங்கள் சேருங்க. முதல்ல 1 போடுவோம். அப்புறம் நம்ம 2 போட்டு எடுத்துக்கலாம். லேசாக மிதங்கி வரும்போது திருப்பி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக ஆகணும். அதுக்கு தான் தீயை நம்ம மிதமான தீயில் வச்சு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் நல்லா கலர் வந்துடும், உள்ளே வேகாது. இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நல்லா அழுத்தி எடுங்க. அப்போ தான் எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சு வரும். நல்ல ஒரு ஸ்டீல் கரண்டியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எண்ணெயை நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு வைங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.